மிளகு ரசம். வெல்கம் டு ருசி கிச்சன். இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி 2 எடுத்திருக்கேன், மிளகு, பூண்டு, மிளகாய் வத்தல், சிறு ஜீரகம், தேங்காய், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி இலை. கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இப்போது மிளகு, சிறு ஜீரகம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்சிருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 தடவை செஞ்சுக்கலாம். அப்புறம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரும்போது இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதி வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலக்கிக்கோங்க.
மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ருசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க.